வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாட்டு வந்து அந்த தமிழும் ஆதித்யாவும் சேர்ந்து ஆதி மித்ராவோட கல்யாண பத்திரிகையை தூக்கி வச்சு எரிக்கிறாங்க. இதை பார்த்து கோபம் தலைக்கேறின மித்ரா பாரதி மீது பழிய உருட்டி தள்ளுறாங்க. பாரதி ஆமாம், இந்த ஆதிக்கு சரியான ஜோடி மித்ரா இல்லை, அதுக்காக தான் இந்த பத்திரிகையை எரிச்சிருக்காங்க. என்னடி சொல்கிற, என் வீட்டில் இருந்துட்டு இப்படி சொல்லுவியா அப்படின்னு வந்து மித்ரா அப்படியே வந்து பாரதி அடிக்க கையை வாங்க நேரம் என் புருஷன் தான் ஆதி, அதுக்குள்ள எவிடன்ஸ் என்னட்ட இருக்குது அப்படின்னு வந்து கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாங்க. பாட்டி அரண்டு போகிறாங்க நம்ம மித்ராவுக்கு பாட்டி. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பார்த்தோன்னா நம்ம மித்ரா வந்து கல்யாண பத்திரிகை வச்சாச்சு, இதை வந்து பாரதி தான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதி வந்து அழகாக வந்து மித்ராவுக்கே டிமிக்கி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஜோசியர் வந்து அந்த பத்திரிகையை படிச்சுறாரு. இனி கல்யாணம் செம்ம களை கட்ட போகுது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆதி வந்து அந்த கல்யாண ஃபோட்டோ, ஆதி பாரதியோட கல்யாண ஃபோட்டோவை வந்து நம்ம பாரதி வந்து எடுத்து வச்சு பார்த்து அழுறாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம தமிழ் ஆதித்யாவும் அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தத்தை உண்டு பண்ணுது. இந்த கல்யாண பத்திரிகை இருக்கக்கூடாது இது அக்கா அப்படின்னு வந்து நம்ம ஆதித்யா சொல்ல நேரம் சரியாக சொன்ன. நானும் அதை தாண்டா நினச்சேன். இதை பார்க்க நேரம் எல்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனையும் குழப்பமும் வருது. கண்டிப்பாக இந்த பத்திரிகை இதுக்கு பிறகு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு வந்து அந்த சின்ன பிள்ளைங்க அழகாக வந்து அந்த பத்திரிகையை தீயை வச்சு எரிக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க. இந்த பொடிசுக என்ன செய்து புகையாக வருது அப்படின்னு வந்து மித்ரா பார்த்துக்கிட்டு அடடோ என் கல்யாண பத்திரிக்கை அதை எரிக்க அளவுக்கு இவங்க போயிட்டாங்களா, இந்த வீட்டில் இடம் கொடுத்தா இவங்க இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க, இவங்கள உண்டு இல்லைன்னு நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட தலைக்கு எறிக்கிட்டு மித்ரா வந்து அந்த பத்திரிகையை பறித்து எரிஞ்சிட்டு இருக்கிறத கொண்டுட்டு போகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் வாங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த பொடிசுங்க என் கல்யாண பத்திரிகையை தூக்கி வச்சு எரிக்குது அப்படின்னு வந்து பாரதி உன் வளர்ப்பு சரியில்லை, எதுக்காகடி இப்படி பிள்ளைங்களையும் தூண்டி விட்டுருக்க, என் கல்யாண பத்திரிகையை எரிக்க அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பழியை தூக்கி போட்டுட்டு இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பாரதி தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பாரதி ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என்னடி சொல்கிற? ஆமாம், அந்த ஆதிக்கு சரியான ஜோடி மித்ரா கிடையாது, மித்ராவுக்கு ஜோடி ஆதி கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லுறோம். இந்த வீட்டிலே இருந்துட்டு இந்த வீட்டுக்கே இருண்டகம் பண்ணிட்டு இருக்கே, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லுற. நிறுத்துங்க, ஆதி என்னோட புருஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி அழகா ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோவை தூக்கி காட்டுறாங்க. பாட்டி அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னது உண்மையை போட்டு புடக்குன்னு உடைச்சிட்டாலே இந்த பாரதி, இப்போ பாட்டி என்னதானே வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல முரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா அப்படியே வந்து ஆப்பு வச்சதுக்கணங்க வந்து விடுறாங்க. உண்மையாட்டே என்னோட புருஷன் தான், எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிட்டு, அப்போது எதுக்காக நீ வந்து இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ மித்ராவுக்கு கல்யாணம் வர நேரம் நெருங்கி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்து, என் கணவருக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டு அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஆதி உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வரதுக்கு தான் நான் காவல் இருந்தேன், நீங்களே என்னை இப்போ கணவர்னே வந்து சொல்லிட்டீங்களே பாரதி, இனி நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரிவு இருக்க போது, ஒரு பிரிவும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடிய காலம் வந்துட்டு, நீங்களே என்னை புருஷன் அப்படின்னு வந்து சொல்லதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து நான் கையை கட்டிக்கிட்டு அந்த மித்ரா பக்கம் நிற்கிற மாதிரி வேடிக்கை பார்த்தேன். அவனா இப்போ எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து ஆதி சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆதி, நான் இன்னும் வந்து வாயை மௌனமாக வச்சுருந்தேன்னா வந்து உங்களை அடைய முடியாமலே போயிடும், வெள்ளம் தலைக்கு ஏறின பிறகு நம்ம உயிரை கூட காப்பாற்ற முடியாத லெவல் போயிடும், அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியது ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கல்யாணம் ஆன ஒருத்தரோட உனக்கு கல்யாணம் எதுக்குடி மித்ரா, இது உனக்கு அவர் ஆதி வந்து கல்யாணம் ஆனவர்னு தெரியுமா அப்படின்னு வந்து பாட்டி வந்து மித்ராவின் கொண்ட முடிய திரும்பி வந்து கேட்க நேரம் ஆமாம் தெரியும், அப்போ எதுக்குடி கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட வந்து கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுற, இது தப்பு மித்ரா
மித்ரா, என் பேத்தியாக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்க்குறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அடி தூளாக வந்து மித்ராவை போட்டு அடித்து விழுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பாட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அவளுக்கு கோடிக்கணக்கான வந்து ஆஸ்தி அந்தஸ்து ஆதி இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுனா நான் வந்து அபகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு அற்ப எண்ணத்தோட பாட்டி நீங்கள் எது சொன்னாலும் சரி, நான் ஆதியை வந்து ஆசைப்பட்டுட்டேன், நான் அவரை அடைஞ்சே தீருவேன், என் மனசில் ஆதி மட்டும் தான் இருக்காரு பாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதி வந்து அப்படியே பார்க்குறாங்க. இப்படி ஒரு கேடு கேட்ட பேத்தி உங்களுக்கு தேவையா? கொஞ்சம் விட்டா உங்கள் உயிரை கூட பறிக்க இவ துணிஞ்சவ, உங்களுக்கு அன்னைக்கு மயக்க மருந்து போட்டு உங்களை எப்படி வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சேதானி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து நிற்கிறாங்க. நீ திருந்த மாட்டடி, இந்த பாரதியின் உண்மையான ரூபத்தை நீ பார்த்து தான் நீ திருந்துவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து மித்ராவை பார்த்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துரை வந்து குணமாயிட்டே வராங்கன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து க்யூர் ஆகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பவானியை பழி வாங்குறதுக்கு என் உயிரை குடிக்க அளவுக்கு உனக்கு இவ்வளோ தூரம் நான் ஹெல்ப் பண்ண போகிறோம், போயிட்டல பவானி அப்படின்னு வந்து பவானியின் சங்க இருக்க துரை வராங்கன்னே சொல்லலாம்.